போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் இனி அன்புள்ள நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமி எங்கும் தொழுது கொண்ட எம்மினமாகிய எம் தமிழ் மக்களை நாம் ஒன்றோடு கூட இணைத்து கொண்டு எம்மினமாகிய எம்மினம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும், அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு தேசம் கிடைக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால் நோர்வே தேசத்திலிருந்து உங்களோடு கூட இந்த யூடியூப்பினூடாகவும் நேரடியாகவும் நாங்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை கொண்டு வர தேவன் இன்றைய நாளிலே அருள் செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கின்ற நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்தால் இந்த பூமியிலே தேவனுடைய ராட்சியமும் உங்களுக்கான ராட்சியத்தையும் தேவன் இந்த பூமியிலே தந்தருள்வார் என்பது வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பூமி எங்கும் சிதறி வாழுகின்ற இனமாகிய எம் இனமே, 127 நாடுகளில் நீங்கள் சிதறி இருக்கிறீர்கள், அதற்கு மேல் கூட இருக்கலாம். ஏன் உங்களுக்கு இந்த சிதறல், ஏன் இந்த உடைவு, ஏன் உங்களுக்கு தேசம் இல்லை? இதை எல்லாவற்றையும் ஒரே நாளிலே சொல்லி முடிக்க முடியாது. பல யூடியூப்பினூடாக உங்களுக்கு நாங்கள் இதை சொல்லி கொண்டு வருகிறோம். இன்றைய நாளில் இந்த பூமியில் நீங்கள் ஏன் என்ற ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் சிதறடிக்கப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு ஒரு தேசம் இல்லை என்பதை இறைவன் உங்களோடு பேச விரும்புகிறார். இதை கேட்கிற நீங்கள் மனம் திரும்பினால் உங்களுடைய வீட்டிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும், உங்கள் தேசத்தில் ஓர் விடுதலையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே அவர் கொடுத்த இந்த சத்திய வார்த்தையினூடாக உங்களோடு நான் பேசும்படியாய் தேவன் எனக்கு அருள் செய்தபடியால் இதற்கு நானும் சாட்சியாக இருக்கிறேனா என்பதை நீங்கள் நோர்வே தேசத்தில் எல்லாரிடத்திலும் விசாரித்து பார்த்து, நானும் இதற்கும் வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அறிந்தால் இந்த செய்தியை கேட்டு நீங்களும் மகிழ்ச்சி பெறுங்கள். உங்கள் தேசமும் உங்கள் வாழ்க்கையும் விடுதலை பெறும். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே தேவன் படைத்த இந்த பூமியிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்றும், அதன் பின்பதாக அது ஒழுங்கின்மையும் வறுமையாக இருந்ததென்றும் இந்த வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதி வைக்கப்பட்ட இந்த வேத சத்தியத்திலே 1ஆம் அதிகாரம் இந்த வேதம் என்னெல்லாம் இந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்தார் என்பதை சாட்சி பகிர்கிறது. அது இந்த உலகத்திலே இருக்கிறது. அவர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லி இந்த பூமியின் வரலாற்றை குறித்து சொல்லும்போது இந்த வரலாறு என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தில் இருந்த ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசித்து ஆதியாகமத்திலே உங்களோடு கூட காணிக்கையை குறித்து, ஏன் காணிக்கை நீங்கள் செலுத்த வேண்டும், ஆண்டவர் காணிக்கை செலுத்தும்படி உங்களிடத்திலே சொன்னாரா, தசபாகங்களை பண்டகசாலையிலே கொண்டு வரும்படி அவர் சொன்னாரா, ஏன் சொன்னார், எதற்கு சொன்னார், இன்றும் அது இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதிலோடு கூட இன்றைய வேத சத்தியத்தை நாங்கள் பார்ப்போம், வாசிப்போம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் ஓர் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று உலகம் எங்கும் ஓர் நாளை ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறது. ஆனால் தேவன் தான் செய்து முடித்த கிரியைகளை பூமியிலே அவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அவைகளை எல்லாம் செய்து முடித்த பின்பு அவர்
ஓய்ந்திருந்தார் என்று இந்த வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாளிலே நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று வேதத்திலே ஆதியிலே சொல்லவில்லை. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில்தான் 7ஆம் நாளிலே நீங்கள் ஓய்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாகவோ தன்னை தொழுது கொள்ளும்படியாகவோ மனிதனை உண்டாக்கினதாக வேதம் சொல்லவில்லை. அதன் பின்பு ஆண்டவர் செய்ததான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தாம் சிருஷ்டித்து, அதாவது உருவாக்கின, தான் என்னத்தை எல்லாம் இந்த பூமியிலே உருவாக்கினாரோ அவைகளின் வாசியுங்கள் 3வது வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அவர் இறைவன் செய்த கிரியைகளை எல்லாம் செய்துவிட்டு அவர் ஓய்ந்திருந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லவில்லை நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று. அவர் ஆதியிலே இந்த பூமியையும் வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தது மாத்திரமல்ல, மனிதனையும் படைத்துவிட்டு அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர மனிதன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் இங்கே சொல்லவில்லை. ஆதியிலே எப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஓய்வு தேவை என்று இறைவன் நினைத்தாரோ அப்பொழுதுதான் ஓய்ந்திருக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் தாம் படைத்த எல்லாமே அன்று ஓய்ந்திருந்தால் இன்றைக்கு பூமியிலே ஒன்றும் இருக்க முடியாது. இவைகள் ஒன்றுமே ஓய்ந்திருக்கும்படியாக இறைவன் படைக்கவில்லை. இவைகள் எல்லாம் அன்றன்றாடு தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய கிரியைகளையும் செய்யும்படியாகவே தேவன் படைத்தார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் தான் உண்டு பண்ணின காரியங்களை எல்லாம் பார்க்கும்படியாக அவர் ஓய்ந்திருந்தார் என்றால் அவர் வேலை இல்லாமல் இருந்தார் என்பது அர்த்தம் அல்ல. அவர் 24 மணித்தியாலமும் உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே எப்பொழுது தேவன் மனிதனை ஓய்ந்திருக்கும்படி சொன்னார் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு வேதங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததினாலே ஓய்வு நாள் இறைவன் எங்களை ஓய்ந்திருக்க ஏன் சொன்னார், எப்பொழுது சொன்னார், எதற்காக சொன்னார் தெரிய வேண்டும். அதை நாங்கள் இன்றைய பார்ப்போம். அப்பொழுது வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகள்தான். இந்த வரலாறு இல்லாத வாழ்க்கை இந்த பூமியிலே இல்லை. இந்த வரலாறு இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்களும் இவைகளை அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இறைவன் ஓய்ந்த தன் கிரிகளை முடித்து ஓய்ந்த நாள்தான் ஓய்வு நாள், 7ஆம் நாள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ மனிதனுக்கு ஏன் ஓய்வு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்பதை முதலாவது நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்பொழுது பார்ப்போம். அடுத்த வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டார். ஆனால் இங்கே பூமியிலே எந்த விதமான செடிகளும் உண்டாகவில்லை. வாசியுங்கள். நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இப்பொழுது பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி விட்டார். எப்பொழுது உண்டாக்கினார் என்பது நமக்கு தெரியாது. ஆதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனையும் அவர் உண்டாக்கினார் ஆதியிலே என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நாள் குறிக்கப்படவில்லை. இன்ன நாளிலே தான் இந்த பூமி படைக்கப்பட்டது என்பது தெரியாது. ஆனால் 7 நாட்கள் அவர் இந்த பூமியிலே தன்னுடைய வேலைகளை அவர் செய்தார் என்று மாத்திரம் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது மழை பெய்யவில்லை, அதனால் அவர் வைத்த பூண்டுகள் ஒன்றும் முளைக்கவில்லை. மழை பெய்யாததினால் அங்கே ஒன்றுமே முளைக்கவில்லை. அப்பொழுது தேவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். வாசியுங்கள். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது. இப்பொழுது மழை இல்லாத காரணத்தினாலே மூடு பனியை பூமியிலிருந்து அது எழும்பி, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பாயை புல்லிலே இல்லை என்றால் நிலத்திலே போட்டு பார்த்தீர்கள் என்றால், சும்மா வெறும் தரையிலே கூட நீங்கள் போட்டு பார்த்தீர்கள் என்றால் கீழாலே அது ஈரமாக இருக்கும். காலையில் எடுத்து பார்க்கும்போது அது மூடு பனி என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த பனி என்ன செய்கிறது? பூமி எல்லாத்தையும் அது நனைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது மழை பெய்யவில்லை, மனிதன் இல்லை, பண்படுத்த யாரும் இல்லை, மனிதனை ஏன் படைத்தான் என்று மனிதனுக்கு தெரியவில்லை. ஆனால் மனிதனை ஏன் படைத்தான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்ப்போம். வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்பொழுது ஒரு மனிதனை மண்ணினாலே உருவாக்குகிறார். அந்த மனிதனை, உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஜீவ சுவாசத்தை அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகின்றான். ஒரு மனிதன், ஒரு மண்ணான ஒரு பொருள் அங்கே இறைவனால் உருவாக்கப்பட்டு அந்த மண்ணானது மனிதனாக மாறுகிறது. அதை தான் இறைவன் உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு ஓய்வு நாளை கொடுத்தாரா? ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆண்டவராகிய தேவன் இந்த மனிதனை உருவாக்கி கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அப்போ பூமி எல்லாம் படைக்கப்பட்டு விட்டது. எல்லா உலகத்திலே இருக்கின்றதான எல்லா விதமான காரியங்களும் அவர் படைத்து விட்டார். பூண்டுகளை கூட அவர் மண்ணுக்குள்ளே வைத்து விட்டார். எல்லாம் அவர் செய்து விட்டார். பூமியிலே முழுவதும் அவர் நிறைவேற்றி விட்டார். மனிதனை அவர் உண்டாக்கி அவனை கொண்டு வந்து அதிலே வைக்கின்றார். எதிலே? அவர் உண்டாக்கின இந்த பூமியிலே கிழக்கு பகுதியிலே ஒரு ஏதேன் என்ற ஒரு தோட்டத்திலே அவர் அங்கே மனிதனை வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கொண்டு வந்து அவர் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்படி அவர் கொண்டு வந்து வைத்திருக்க முடியும்? அவர் உண்டாக்கி அந்த இடத்திலே எப்படி ஒரு பூண்டுகளை, ஒரு மரம் செடிகளை அவர் வைத்தாரோ அவ்விதமாக தான் இந்த மனிதனையும் கொண்டு வந்து அவர் வைக்கின்றார். ஆனால் இந்த மனிதனுக்கு மாத்திரம் ஜீவ சுவாசத்தை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பல தேவ மனிதர்கள் பேசி இருக்கிறார்கள். ஆனால் ஆதியிலே ஓய்வு நாள் இருந்ததில்லை என்பதை யாரும் பேசினதாக நான் கேட்கவில்லை. ஆதியிலே தேவன் தான் ஓய்ந்திருந்தாரே அல்லாமல் மனிதன் ஓய்ந்திருந்தான் என்று, மனிதனுக்காக ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது என்பது பின்பு வந்ததே அல்லாமல் முன்பு இருந்தது அல்ல. இதை வடிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அடுத்தது வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்ப தேவன் என்ன செய்கிறார்? மூடு பனியை அனுப்பி, அங்கே மழை இன்னும் பெய்யவில்லை, மழையை மனிதன் பார்த்ததில்லை. ஆனால் இறைவன் என்ன செய்கிறார்? மூடு பனியினாலே எல்லாவற்றையும் முளைக்க செய்கிறார். முளைக்க செய்துவிட்டு அவர் யோசித்து பார்க்கிறார், இந்த தோட்டத்தை உண்டாக்குவதற்கு மனிதனை கொண்டு வந்து வைக்கின்றார். பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும் என்பதற்காக மனிதனை தோட்டத்திலே வைக்கிறார். அதன் பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த தோட்டத்திற்கு என்ன தேவை என்பதை, இன்னும் மழை பெய்யவில்லை, தோட்டத்துக்கு என்ன தேவை என்பதை அவர் உருவாக்குவதை நாங்கள் பார்ப்போம். வாசிக்கலாம். தோட்டத்தில் தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறாயிற்று. இப்பொழுது தேவன் 4 ஆறுகளை உண்டு பண்ணுகிறார். என்னத்துக்கு உண்டு பண்ணுகிறார்? தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும்படியாக. இது மனிதன் கண்டுபிடித்ததல்ல. இந்த நதிகள் இறைவன் உண்டாக்கினார், தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சும்படி. ஹல்லேலூயா.
ஏதோ நாம் உண்டாக்கி விட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் மனிதனுக்கு தேவையான தோட்டத்துக்கு வேண்டிய தண்ணீரை பாய்ச்சும்படியாக இன்னும் மழை பெய்யவில்லை. ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், உங்கள் வேதங்களை நீங்கள் சற்று ஆராய்ந்து அறிய வேண்டும். வேதங்களை அறியாததினாலே, வேதங்களை படிக்காததினாலே இன்றைக்கு உங்களுக்கு வேதம் தெரியாது. ஒரு சீசனாக வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு அவர்கள் நடந்தார்கள். அவர்களுக்கு வேத சத்தியங்கள் போதிக்கப்பட்டன, அதிகாரங்கள் அளிக்கப்பட்டன, வல்லமைகள் கொடுக்கப்பட்டன. காத்து கொண்டிருக்க சொன்னார். பரிசுத்த தேவ ஆவியானவர்கள் அவர்கள் மேல் வந்தார். அதன் பின்பு அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்பும் ஊழியம் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வேதம் தெரியாது, வேதங்களை அறியாததினாலே. அன்றைக்கு ஒரு மனிதன் என்னோடு பேசினார். எப்படி இந்த திருச்சபைகள் உண்டானது என்று அந்த மனிதன் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒருதனை காட்டி கொடுத்து விட்டு அங்கே போய் இன்னொரு சபையை அவர்கள் துவங்குகிறார்கள் என்று. காட்டி கொடுத்து குற்றவாளிகள் ஆக்கிவிட்டு தாங்கள் போய் ஒரு சபையை உண்டு பண்ணுகிறார்களே அல்லாமல் தேவன் உண்டு பண்ண சொன்னாரா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. ஏனால் தேவன் ஒருபோதும் பக்க வழியாக ஒரு காரியத்தை செய்பவர் அல்ல. அவர் இந்த 4 ஆறுகளை உண்டு பண்ணும் பொழுது அங்கே தோட்டத்துக்கு தண்ணீர் தேவையாயிருக்கிறது. அதுக்கு தண்ணீர் பாய்ச்சும்படியாக அங்கே மனிதனை கொண்டு வந்து ஏதேனிலே வைத்து விட்டுத்தான் அவர் அந்த மரங்களை தொடிகளை எல்லாம் படைத்து விட்டுத்தான் அவர் பின்பு அவர் நதியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் ஆண்டவர் பக்க வழியாய் வருபவர் அல்ல. சத்தியங்களை, சத்திய வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதங்களை கற்று வேதங்களை இன்றைக்கு பேசுவார்களே, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கதையை ஒரு மனிதன் சொல்ல முடியாது. என் காதினால் கேட்டது இறைவன் அறிவார். இந்த ஒஸ்லோ தேசத்திற்கு நான் பக்க வழியாய் வந்தவன் அல்ல, இறைவனால் அழைக்கப்பட்டு வந்தவன். ஒருபோதும் இன்னொரு சபையிலிருந்து காட்டி கொடுத்து விட்டு, இல்லை என்றால் ஒரு ஊழியக்காரனை குற்றவாளி ஆக்கிவிட்டு வந்து சபையை ஆரம்பிக்க ஆண்டவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் நேராக நேர்த்தி உள்ள தேவனாக இருக்கிறார். ஓய்வு நாள் இங்கே மனிதனுக்காக கொடுக்கப்படவில்லை என்பதை இந்த பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் இந்த ஆதியாகமத்திலே சில கட்டங்கள் போகும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்பொழுது ஓய்வு நாள் வந்ததென்று. அப்படியாக 4 ஆறுகள் அங்கே படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதிலே வடிவாக எத்தோப்பியா தேசம் இருந்திருக்கிறது. இப்படியே பல தேசங்களை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கவனிங்கள், அவர் அழைத்து கொண்டு வந்து, ஒருவனை அழைத்து கொண்டு வந்துதான் அவர் தோட்டத்திலே வைக்கிறார். முதலாவது அழைப்பை பாருங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்னத்திற்கு அழைப்பு வருகிறது? அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனை அவர் அழைத்து கொண்டு வந்து, எந்த மனிதனும் அவரை அழைத்து கொண்டு வரவில்லை, இறைவன் மனிதனை அழைத்து கொண்டு வந்து அவர் பண்படுத்த காக்க வைக்கின்றார். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் வைக்கலாம் என்று நினைக்கிறோம். ஒருபோதும் நடக்காது சகோதரா. இறைவன் உன்னை அழைத்து கொண்டு வந்து வைக்க வேண்டும், பண்படுத்த காக்க உன்னை வைக்க வேண்டும். அவர் தன்னுடைய தோட்டம், இந்த உலகம் முழுவதும் அவருடைய தோட்டம். அந்த தோட்டத்திலே யார் யார் எங்கெங்கு வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இன்றும் அதே கட்டளை இருக்கிறது. இதை செய்தால் உனக்கு வாழ்வு, இதை செய்தால் உனக்கு மரணம். இது சொல்லப்பட்டிருக்கிறது.
மனிதனை இறைவன் நீ கொண்டு வந்து காணிக்கை செலுத்தென்று அவர் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை நீ காணிக்கை கொண்டு வந்து செலுத்தென்று. எப்படி இந்த காணிக்கை ஆரம்பமாக்கப்பட்டது என்பது கூட இந்த ஆதியாகம புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்துக்குள்ளாக தெரியவில்லை. இன்னைக்கு மனிதன் நாம் நினைப்பதை தாம் சொல்லுவதை ஆதியிலே தேவன் காணிக்கை செலுத்தும்படியாக சொல்லியிருக்கிறார் என்று மனிதன் சிந்திக்கின்றான். இறைவன் சொல்லவில்லை. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் சொல்லவில்லை. இதை தெரியாத மனிதன் ஆண்டவருக்கு இன்றைக்கு கதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவனாக இருக்கின்றான். வேதத்தை படியுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறியாததினாலே இன்றைக்கு மனிதனுடைய வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இப்போ எப்படியாக இந்த கதை கடந்து போகிறது எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாள் அவருடைய உடம்பிலிருந்து ஒரே மாமிசமாக அவர்கள் எலும்பிலே இருந்தும் அவருடைய சதையிலிருந்தும் ஆண்டவராகிய தேவன் ஏவாளை படைத்தார். அவர்களைத்தான் அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள்தான் பாவம் செய்தார்கள். அவர்களால் தான் பூமியிலே இறைவனுடைய மீறுதல் வந்தது. மீறும் போது கூட அவர்களை மன்னிக்கு உண்டாகும் வழியையும் இறைவன் உண்டு பண்ணினார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் சர்ப்பத்தை வஞ்சித்தது, இதெல்லாம் பல தடவைகள் நாங்கள் பேசியிருக்கிறோம். நான் இன்றைக்கு பேச வருகின்ற காரியம், காணிக்கை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, அந்த காணிக்கையினாலே நடந்தது என்ன? நாங்கள் காணிக்கை செலுத்த வேண்டுமா? தசம பாகம் போட வேண்டுமா? இது இறைவன் மல்கியாவிலே சொல்லி இருக்கிற இந்த காரியம் இறைவன் பேசினாரா? எதற்காக அவர் இப்படி சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தசபாக காணிக்கை பிரச்சனை தான் சபைகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இறைவன் சொன்ன ராட்சியத்தை இந்த பூமியிலே உண்டு பண்ணுவதற்கு பதிலாக சாத்தானுடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்றும் அப்படித்தான். ஏதேனிலே கொண்டு வந்து வைத்து இதை நீ பண்படுத்தி இதை கார் என்று சொல்ல பொழுது அவனுக்கு வேண்டியவைகளை எல்லாம் இறைவன் கொடுத்து விட்டு தான் அவனை கொண்டு வந்து வைத்தார். இவர் பண்படுத்த வேண்டும், இவர் காக்க வேண்டும். இந்த ரெண்டு வேலை தான் அவருடைய வேலை. நீ பண்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வதற்கு உனக்கு எல்லாம் இந்த பூமியிலே படைக்கப்பட்டு உம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை அனுபவிக்கத்தக்க பலனையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்போதெல்லாம் நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை மீறுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை மீறி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்க நான் விரும்புகிறேன். இந்த 4ஆம் அதிகாரத்திலே தான் ஆண்டவராகிய தேவன் தான் முதலாவது ஒரு மிருகத்தை அடித்து அந்த உடை எடுத்து கொடுத்தார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காஜின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இப்போ சொன்ன வேலைகளை பாவம் செய்ததன் பின்பதாக இவர்களை ஏதேனிலிருந்து வெளியே அனுப்பினார். இது நீங்கள் படித்து அநேக தரம் கேட்ட கதைகள். வெளியே அனுப்பினதின் பின்பதாக அவர்கள் வெளியிலே வந்தவர்கள் பூமி முழுவதும் அவர் ஆசீர்வதித்திருந்தார். ஏதேனை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, ஏதேனை போகும் வழியை அவர் அடைத்து விட்டார். தானாக விளைச்சல் உண்டாகி அதை எடுத்து பண்படுத்தி சாப்பிடுவதற்கான வழிகளை தேவன் வைத்திருந்தார். இவர்கள் புசிக்க ஆரம்பித்ததே ஆண்டவர் விலக்கின கனியைத்தான் முதலாவது இவர்கள் புசித்தார்கள். அதற்கு முன்பு இவர்கள் சாப்பிட்டார்கள் என்று புசித்தார்கள் என்று வேதத்தில் எங்கும் எழுதி வைக்கப்படவில்லை. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் வருகிறேன். ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்?
அங்கே பிசாசு சொன்னதை அவர்கள் புசித்தார்கள், இச்சித்து புசித்தார்கள். இன்றை வரைக்கும் மனிதனுடைய வாழ்விலே இச்சை இருக்கிறது. எதை கண்டாலும் இச்சை. ஏனென்றால் அன்றைக்கு அந்த மனிதன் இச்சித்து விட்டான். இந்த ஆதாம் ஏவாள் இச்சித்து கொடுத்ததை இவர்கள் புசித்தார்கள். இன்று வரைக்கும் இச்சை மனிதனுக்கு தீரவில்லை. எல்லாம் இச்சையினால் தான் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். பணத்தின் மேல் இச்சை, பொருளின் மேல் இச்சை, பதவியின் மேல் இச்சை, இச்சை இச்சை என்ற இச்சைகளாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இறைவன் சொல்லுவதல்ல, இதை சத்துரு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. வஞ்சனையினாலே இச்சை வருகிறது. இறைவனுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டியதெல்லாம் அவர் தருவார். நீங்கள் பண்படுத்தி, நீங்கள் பயிர்களை நட்டு, நீங்கள் அதிலே புசித்து அதிலே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று இறைவன் வைத்திருக்கிறார். ஆடு மாடுகளை நீங்கள் படைத்தீர்களா? இல்லை, இறைவன் படைத்து கொடுத்தார். அதை இங்கே ஒரு மேய்ப்பனாக அங்கே ஆபேலை காண்பிக்கிறார்கள், காயினை ஒரு தோட்ட தொழிலாளியாக காண்பிக்கிறார்கள். இந்த ரெண்டு தான் ஆதியிலே இருந்ததான ஒரு தொழில் முறையாக இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு வேலை தான் மனிதன் செய்து கொண்டிருந்தான் என்று இங்கே வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். இப்பொழுதுதான் காணிக்கை ஆரம்பமாகிறது. எப்பொழுது ஆரம்பமாகிறது? வாசியுங்கள். சில நாட்கள் சென்ற பின்பு, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இப்பொழுது யார் முதலாவது காணிக்கையை கொண்டு வந்த மனிதன் என்று பார்த்தால் காயின் தான் விளைத்த விளைச்சலிலே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வருகிறான். ஆபேல் அல்ல. முதலாவது காணிக்கை செலுத்த வந்த முதல் மனிதன் காயின். காணிக்கை செலுத்த வந்த இடத்திலே தான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. இன்றைக்கும் இந்த பூமியிலே திருச்சபைகளிலே பணத்தினால் தான் பிரச்சனை உண்டாக்குகிறது. ஆண்டவர் செலுத்த சொன்னாரா காயினை? இல்லை. யார் செலுத்த சொல்லியிருப்பார்கள்? தெரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு காணிக்கை வென்றவர்களும் தசமபாகம் வென்றவர்களும் தான் சபையிலே முதலாவது இடத்தில் இருக்கிறார்கள். காணிக்கை கொடுப்பவனோ கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் வாழுகின்றான். அப்போ முதலாவது காணிக்கை செலுத்தினது யார்? காயின். இரண்டாவது வாசியுங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்ப இவர்களாகவே கொண்டு வருகிறார்கள். அண்ணன் கொண்டு போகிறான், தம்பி அதன் பின்பு பார்க்கிறான், கொளுத்த ஆடுகளை கொண்டு போகிறான். தகப்பன் செலுத்தினாரா? தெரியவில்லை. இறைவன் ஒரே இடத்திலே அவருக்கு ஆடை வேண்டும் என்பதற்காக ஒரு மிருகத்தை பலி செலுத்தினதாக வேதம் சொல்லுகிறது. சொல்லவில்லை. எனக்கு காணிக்கை கொண்டு வா என்று தேவன் அவரிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் மனிதன் கொண்டு போகிறான். அங்கேதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. இன்றைக்கும் காணிக்கையும் தசமபாகங்களையும் சொல்லித்தான் இன்றைக்கு பூமியிலே பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இதை குறித்தும் திரும்பவும் உங்களோடு கூட நாங்கள் அடுத்த வாரத்திலும் இதை குறித்து பேச இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்ல, உங்களுக்கு எப்படி உங்கள் வாழ்விலே அழிவு வருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள், இதை தொடர்ந்து வாசியுங்கள். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, இறைவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்பதை புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். அடுத்த வாரம் நான் அதை குறித்து சொல்லுகிறேன். ஏன் காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்பதை. அவர் காணிக்கை கேட்கவில்லை. முதன்மையானதை
ஆபேல் கொண்டு வந்த சரிதான் தம்பி அவன், காயின் அண்ணன். இப்போ அண்ணனும் தம்பியும் தான் ஆலயத்திலே காணிக்கை செலுத்த வந்தவர்கள். இன்றைக்கும் அண்ணனும் தம்பியும் தான் ஆலயத்திலே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காணிக்கையை வேண்டும் என்று இறைவன் கேட்கவில்லை. இங்கே இதுக்கு பின்பதாக நடந்த சம்பவங்களை நாம் அறிந்தால்தான் ஏன் ஆண்டவர் காணிக்கை ஆலயத்துக்கு கொண்டு வர சொன்னார், எதற்காக காணிக்கை தேவைப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நியாய பிரமாணத்துக்கு வரும்போது இவர்களாக தான் இதை செய்கிறார்களே அல்லாமல் இறைவன் அந்த இடத்திலே ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது வசிங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பாருங்க, முகநாடி முதலாவது வேறுபட்டு போச்சு. இப்போ முதலாவது மனிதனுக்கு முகம் எரிச்சல் உண்டாகிவிட்டது. இறைவன் ஒருவருடைய காணிக்கையை அங்கீகரித்தார், ஒருவருடைய அங்கீகரிக்கவில்லை. அவர் பட்சபாதமற்றவரா? வார வாரம் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள், தொடர்ந்து போடுகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. நீ நன்மை செய்யாமல் நீ தீமை செய்தால் உன்னுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை பார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும். நீ அதை அந்த பாவத்தோடு நீ உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறாய். தினம்தோறும் நீ பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இங்கே சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை, பாவம் என்கின்ற ஆசை உன்னை பிடித்திருக்கிறது. காலையில் எழுந்தவுடனே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பாவத்தோடு போய்கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உனக்கு நன்மை செய்ய மனதில்லை. நன்மை செய்கிற உன் வீட்டிலே பாவம் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. தீமை செய்கின்ற உன்னுடைய வாழ்விலே எரிச்சல், மற்றவர்களை பார்த்து எரிச்சல், பொறாமை, இவைகளோடு நீ காலையில் கடந்து போகிறாய் விட்டை விட்டு. ஏனென்றால் பாவத்தோடு நீ போய்கொண்டிருக்கிறாய். எங்கே பாவம் ஆரம்பித்தது தெரியுமா? இங்கே தான் ஆரம்பித்தது. பாவம் உன் வாசல் படியில் தான் படுத்திருந்தது. நீ தான் அதை கூட்டிக் கொண்டு போகிறாய். கூட்டிக் கொண்டு போகிறாய் என்றால் யாரை கூட்டிக் கொண்டு போகிறீர்கள்? பிசாசை கூட்டிக் கொண்டு போகிறீர்கள். அவனுடைய குணாதிசயத்திலே 19 குணாதிசயத்தோடு நீ போய்கொண்டிருக்கிறாய். நானும் கூடத்தான் சிந்தித்து பார்த்தேன், இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்தேன். காலையில் எரிச்சலோடு போவதா? பாவத்தை கூட்டிக் கொண்டு போவதா? மற்றவர்கள் மேல் எரிச்சல், மற்றவர்கள் மேல் பொறாமை, இவர்களோடு தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். யாரோடு போய்கொண்டிருக்கிறோம்? பிசாசோடு போய்கொண்டிருக்கிறோம். என்னத்திற்காக பிசாசோடு போய்கொண்டிருக்கிறோம்? என்னை பார்க்கலும் அவன் நல்லா இருக்கிறானே, என்னை பார்க்கலும் இவன் நல்லா இருக்கிறானே என்று மற்றவனை குறித்த எரிச்சல். இதுதான் முதலாவது பாவம். புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரியே. அப்பொழுது வாசல் படியில் படுத்திருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கதை தான், 2 பேருக்கும் கதை. என்ன கதை? இறைவனே உன்ற காணிக்கையை அங்கீகரித்தார், என்ற காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு சண்டை. சேச்சிலும் அதுதான். ஒரு பாஸ்டர் சொல்றார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பாஸ்டர் என்றால் தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
சும்மால் அவர் பாஸ்டர் என்று சொன்னால் அவர் பாஸ்டர் என்று சொல்ல முடியாது. தேவனால் அழைப்பு இருக்க வேண்டும். தேவனால் அழைப்பு இருந்தால் அவர் படித்திருப்பார், அதற்கான காரியங்கள் அவரிடத்தில் இருக்கும். அவர் சத்திய வேதங்களை கற்றிருப்பார். சிறிய வயது முதல் அவர் சத்திய வேதங்களை அறிந்திருப்பார். 14 வருடங்கள் அங்கே பவுல் என்ற பவுல் அடியாரை ஆண்டவர் வனாந்திரத்திலே வைத்து 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து தன்னுடைய சத்தியங்களை எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தார். 14 நாள் இல்லை பாஸ்டர் ஆகி விடுகிறீர்கள். காட்டி கொடுத்து விட்டால் நீ பாஸ்டர். ஒருவனை காட்டி கொடுத்து விட்டு நீ போய் ஒரு பாஸ்டர் ஆகிவிடலாம். இன்றைக்கு இந்த ஓஸ்லோ மாநகரம் மட்டுமல்ல, உலகமெங்கும் நடக்கின்ற ஒரு சம்பவம். ஒருவனை குற்றம் சொல்லி, ஒருவனை குறை சொல்லி, ஒருவனை ஏமாற்றி அதற்கு பின்பதாக போய் இவர்கள் ஒரு சபையை ஆரம்பித்து விட்டு இது இறைவன் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு சகோதரா. பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கிறது, நீ கொலை செய்கிறாய். ஒருவனை மூடனே என்று சொன்னால் நீ அவனை கொலை செய்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருதனை மூடன் என்று சொல்லிவிட்டு, ஒருதனை காட்டி கொடுத்து விட்டு நீ போய் ஒரு சபையை துவங்கி கொண்டு அதை இறைவன் சொன்னார் என்று சொன்னால் சத்திய வேதம் ஒரு நாள் உனக்கு பதில் சொல்லும். அந்த காயினுக்கு நடந்தது அதுதான். ஆவேலை கொலை செய்துவிட்டு இவர் போய் வாழலாம் என்று நினைத்தார். வாழ்ந்தாரா? முடிவு என்ன ஆயிற்று? பின்பு நாங்கள் இதை குறித்து பேசலாம். அப்பொழுது வாசியுங்கள். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். முதலாவது போய் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவரே கேட்கிறார். நீ கொலை செய்ததை அவர் பார்த்திருக்கிறார். இறைவன் அவரிடத்திலே சொல்லுகிறார், அவனுக்கு நான் காவலியோ, அவனை அறியேன். பொய் ஆரம்பமான இடம். ஆதாமும் ஏவாளும் பொய் சொன்னார்கள். அவர்கள் பெத்த பிள்ளை பொய் சொல்ல ஆரம்பிக்கின்றது. இறைவனிடத்திலே பொய் சொல்லுகிறார்கள். மனிதனை ஏமாற்றுகிறது மாத்திரமல்ல, இறைவனையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவச்சனமே, இந்த சபையை துவங்கும் போது உண்மையை சொல்லி சபையை துவங்கி இருக்கிறேன். நீங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, சத்திய வேதத்தை போதித்துக் கொண்டே இருப்பேன். எனக்கு கோபம் வருகிறதா? உண்மை வருகிறது. என்னை எரிச்சல் ஊட்டுகிறார்கள். ஆனாலும் கொலை செய்ய நான் முற்படவில்லை. எனக்குள்ளே நான் வந்து பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றேன். வேதம் சொல்லுகிறது. அதற்கு அவர் என்ன செய்தாய்? அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரிய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. சகோதரா, நீ செய்த கொலைகள், நீ ஒரு சகோதரனை பார்த்து மூடனே என்று சொன்னாய். நீ கொலை செய்தாய் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இயேசு சொல்லி இருக்கிறார் அல்லவா? நீ அப்படி மூடனே என்று சொல்லி காட்டி கொடுத்து விட்டு சபைகளை துவங்கிக் கொண்டு கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று ஏன் பொய் சொல்லுகிறாய்? பொய் சொல்லாதே. பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கிறது. அது ஆண் பிசாசு. அதுதான் உன்னோடு வருமே தவிர இறைவன் உன்னோடு வர மாட்டார். ஹல்லேலூயா. அது நானாயிருந்தாலும் சரிதான், யாராயிருந்தாலும் சரிதான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடித்துக்கொள்வோம். வாரம் நாங்கள் இதை குறித்து இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். போதும். சாபம் வந்தது சகோதரா. உன்னுடைய வாழ்விலே சாபம் வந்தது. ஏன் சாபம் வந்தது? நீ கொலை செய்தாய், திருடினாய், ஏமாற்றினாய். மிஞ்சி மிஞ்சி போகிறீர்கள். மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது தேவ சத்தியத்துக்கு விரோதமானது சகோதரா. காணிக்கை என்பது அவர்கள் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு கொண்டு வந்து கொடுப்பதுதான் காணிக்கையே தவிர நீங்கள் கேட்டு வாங்குவது காணிக்கை அல்ல. இறைவனே கேட்காத பட்சத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள். இன்றைக்கு சத்திய மார்க்கம்
தேசத்தில் தூசிக்கப்படுகிறது. இறைவன் எப்பொழுது சொன்னார், எதற்காக சொன்னார் தெரியுமா? வாங்கள் பேசி பார்க்கலாம். வேத சத்தியங்களை எடுத்துக்கொண்டு யாராக இருந்தாலும், உலகம் எங்கும் இருக்கின்ற எந்த மகனாக இருந்தாலும், எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த தேவ மனிதனாக இருந்தாலும் சரி, என்னோடு வாருங்கள், நேருக்கு நேர் பேசி பார்ப்போம். வேதத்தை வைத்து யார் உங்களிடத்திலே சொன்னது? காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கண்டகசாலைக்கு கொண்டு வாங்கள் என்று தேவன் எதற்காக சொன்னார்? ஏன் சொன்னார்? உங்கள் வீடு கட்டுவதற்கா? இல்லை நீங்கள் வசதியாய் வாழ்வதற்கா? நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரனாய் வாழ்வதற்கா? 3-4 வீடுகளை வேண்டி குவிப்பதற்கா இறைவன் சொன்னார் காணிக்கையை வாங்கும்படியா? உன் வாசல் படியில் பாவம் படுத்திருக்கிறது சகோதரா, சகோதரியே. வேத சத்தியத்தை வைத்து பணம் சம்பாதியாதிருங்கள். இந்த தேசத்திலிருந்து நான் எச்சரிப்பாக சொல்லுகிறேன், இது இறைவனின் எச்சரிப்பு, என்னுடையதல்ல. இந்த வேதம் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். நன்றி ஆண்டவரே. அடுத்த வாரம் இதை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ சந்தரலபாணி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீ சொல்லாததை நாம் சொல்வதல்ல ஆண்டவரே, நீ சொல்லுவதை நாம் சொல்லுகிறோம். சத்திய வேதம் மக்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்ன இந்த சத்தியம் பூமி எங்கும் சிதறி வாழுகின்ற எம் இனமாகிய தமிழ் மக்களுடைய காதுகள் கேட்கும்படியாக அடுத்த வாரத்திலே நாங்கள் பேச இருப்பது, உங்களுக்கு நீங்களே தேசம் இல்லாமல் அலைந்து திரிகிறீர்கள், ஏன் உங்களுக்கு ஒரு தேசம் இல்லை, ஏன் நீங்கள் சாபத்தை சுமந்து திரிகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடுத்த வாரம் இதே நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களுடைய செய்தியானது, தேவ செய்தியானது, சாலோம் திருச்சபையின் வழியாக, சாலோம் எவங்கலிக்கல் சேர்ச் என்று சொல்லுகின்ற எலீம் நெட்வொர்க்கினூடாக இந்த பூமி எங்கும் இது சென்றடையும்படியாக நாங்கள் யூடியூப்பிலே போட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். தொடர் வருகின்ற செய்திகளூடாக இந்த பூமியிலே காணிக்கை எப்படி வந்தது, ஏன் காணிக்கை செலுத்த வேண்டும், எதற்காக செலுத்த வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். மனிதன் கேட்டு வாங்குவது காணிக்கை அல்ல, தசபாகம் அல்ல, அது இறைவன் சொல்லவும் இல்லை. எதற்காக அவர் சொன்னார் என்பதை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள் என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் யாருக்காகிலும் கடன் பட்டிருந்தால், ஆண்டவரே யாருக்காகிலும் நாங்கள் தவறு இழைத்திருந்தால், யாருக்காயிலும் நாங்கள் ஆண்டவரே அவர்களை மூடனே என்று சொல்லி இருந்தால், இல்லை என்றால் நாங்கள் வேறு ஏதாவது ஒரு வார்த்தையினால் இந்த வாயினால் திட்டியிருந்தால் எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறோம். எங்கள் கடன்களை அவர்கள் மன்னிப்பார்களாக. அவர்கள் மன்னியாதிருந்தால் நீயும் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும் என்பதை உம்முடைய சித்தமாக இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியில் எங்கும் இருக்கின்ற சகல ஜாதிக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே தீர்த்தார், உன்னை அழிவுக்கு விலக்கி சிலுவையிலே மீட்டார். உன்னுடைய வயதை வாழ வயதாய் மாற்ற அவர் சிறு வயதிலே வாழ வயதிலே சிலுவையிலே மரித்தார். ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். ஆமேன் என்பதாகும். ஆமேன். அந்த பிதாவினுடைய அன்பும் தேவகுமாருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அன்யோன்யம், அன்பும்
எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. துதிகரம் மகிமையாக செலுத்த